Taste the Daily. திருப்பூரில் அடிப்படை வசதிகள் கோரி அதிமுக மாமன்ற உறுப்பினர் தலைமையில் பொதுமக்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். 7வது வார்டு பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தராத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும், சொத்து வரி, குப்பை வரி உள்ளிட்ட வரிகளை பல மடங்கு உயர்த்தியதை கண்டித்தும் அதிமுக மாமன்ற உறுப்பினர் கவிதா விஜயகுமார் தலைமையில் மாநகராட்சி 2வது மண்டல அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் உட்பட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் உதவி ஆணையரிடம் மனு அளிக்க சென்ற அதிமுக எம்எல்ஏ விஜயகுமாரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அமைச்சர் முதல் அரசு அலுவலகம் வரை பொதுமக்கள் முற்றுகையிட துவங்கியதால் ஆளுங்கட்சியினர் செய்வதறியாது கதிகலங்கி உள்ளனர். எந்த சாலைகள் பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே பகுதி சாலைகள் எதுவுமே போட்டு கொடுக்கலீங்க. இதை தரமான சாலைகளை போட்டு கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நான் 7வது வார்டு மக்கள் எல்லாத்தையும் திரட்டி நான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறேங்க. இந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா சொத்து வரி, வீட்டு வரி உயர்வு அப்படின்னு சொல்லி கேட்ட மாமன்ற கூட்டத்துல கேட்ட ஒரே காரணத்துக்காக ஒரு பெண் கவுன்சிலர் கூட பார்க்காத ஆண் காவலர்களால் கைது செய்யப்பட்டார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? வரி ஏற்றம் மாநகராட்சியில் உள்ள அனைத்து பகுதிகளிலுமே இந்த 7வது வார்டு எந்த அடிப்படை வசதியும் செய்ய கொடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இன்றைக்கு திருப்பூர் மாநகராட்சி பகுதியிலே வரி உயர்வை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணன் எடப்பாடியோட வாழ்த்துக்களோடு மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சியர் வாழ்த்துக்கள் நடைபெற்றது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மெட்ராஸ் நீரிழிவு ஆராய்ச்சி அறக்கட்டளையுடன் இணைந்த நாட்டின் முதல் நீரிழிவு பயோ பேங்க் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பயோ பேங்க் நீரிழிவு நோய்க்கான முன்னேற்ற ஆய்வுகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் உயிரியல் மாதிரிகளை சேகரித்து பாதுகாத்து விநியோகிக்க உதவும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இந்த பயோ பேங்க் புதிய நோய் அடையாள சிக்னல்கள் மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட சிகிச்சை முறைகளை உருவாக்க உதவும் என்றும், உலக அளவிலான நீரிழிவு நோய் பேரிடருக்கு எதிரான ஆராய்ச்சியில் முக்கிய பங்காற்றும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர்.